அதெல்லாம் ஹாய் வணக்கம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேம் வந்து அடையாறில் இருக்க காந்தி நகர்லாம் ஹோட்டல் ஹம்சா வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு என்ட்ரன்ஸில் வந்து நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் என்ட்ரன்ஸ் தான் வந்து சும்மா அப்படியே கவர் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். சரிங்களா, எங்களுக்கு எடுத்து கொடுக்குறது இந்த ஹோட்டலில் இருக்கிறதா ஹெல்ப் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்காரு வீடியோவை. இதுக்கு மேலே தான் இந்த ஹோட்டலில் ஃபுட்டு எப்படி இருக்க போதுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையுமே இனிமேல் உங்களுக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம போட்டுட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்னொரு சில்வர் சூட் சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் மேலே வந்திருக்கோம். ஸோ இப்போ அதை மெதுவாக நம்ம பார்த்துட்டே போகலாம். ஸோ கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருக்க மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டிசைனிங் எப்படி சொல்ல ரொம்ப டிசைன் பண்ணிட்டு அதாவது ஒருத்தர் மட்டும் ஒரு ஃபேமிலி இந்த ஃபேமிலி மட்டும் உட்கார் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம முன்னாடியே வந்து புக் பண்ணால் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்பவும் அழகாக இருக்குது இந்த இடம். பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாங்கத்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. வணக்கம். நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஹோட்டல் ஹம்சா வந்தோம். அங்க கீழே பாத்தீங்கன்னா நாங்க வரும்போது சும்மா யதார்த்தமா ஒரு ஹோட்டல் இருக்குன்றதுக்காக தான் வந்தோம். ஆனா அங்க வரும்போதே உள்ள என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மன அமைதியான ஒரு இடமா தெரிஞ்சுது. அது மட்டும் இல்ல, நாங்க அதுக்கப்புறம் மேனேஜர் சார் இவர் வந்து நமக்கு மேல ஒரு சில்வர் சூட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்த முதல்ல பாத்துக்கோங்க சார். சொல்லுங்க. இது ஒரு பிரைவேட் டைனிங் ரூம். It is completely covered with silver. This can be capacity of 8 people minimum, from 8 to 10. You will have a good positive vibes once you have the dining with us. Thank you for choosing Hamsa. அதாவது பாத்தீங்கன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு சின்ன குடும்பம் வந்து அழகா ஃபுல்லாவே வந்து எல்லாம் சில்வர்ல தான் வெள்ளியில தான் செஞ்சிருக்கு. இந்த இடத்துல இங்க ஒரு சின்ன குடும்பம் மட்டும் சாப்பிடறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாம கீழே எப்படி நமக்கு சர்வீஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரிதான் இந்தியன் சர்வீஸ். அதாவது ராஜாங்கத்துல எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி இது ஒரு ராஜாங்க அறை மாதிரி நமக்கு ரெடி பண்ணிருக்காங்க. இந்த இடத்தை நீங்க பாருங்க. நாங்க அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா இந்த இடத்துல எடுக்கணும்ன்றதுக்காக இப்ப எங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட இங்க சர்வீஸ் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. மேனேஜர் சர்வீஸ் பண்றவங்க வித்தியாசம் இல்லாம ரொம்பவும் அழகா இங்க கொடுக்குறாங்க சர்வீஸ். எத்தனையோ ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கு, எல்லாருமே வந்து போடுற மாதிரி கிடையாது. சும்மா பெருமை பேரா சொல்லலாம் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்ட்டு. பட் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ஒரு முறை எல்லாருமே முயற்சி பண்ணணும். பிளீஸ் ஃபேமிலியோட தனியா ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த சில்வர் ரூமை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஹம்சா இஸ் பெஸ்ட். ரொம்ப இப்போ இந்த ஹோட்டலில் வந்து உட்கார்ந்ததுமே என்ட்ரன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ ஃபுட்டை டேஸ்ட் பண்ண போகிற மேடம் இவங்க தான். ஹோட்டலை செலக்ட் பண்ணவங்களும் மேடம் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காம்ப்ளிமெண்ட்டுக்கு நமக்கு எல்லாம் செஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு தாமரைப்பூ மாதிரி இருக்குது. அந்த தாமரைப்பூவில் வந்து அழகாக மெழுகுத்தி ஏற்றி வச்சுருவார் பாருங்க. Can you see it? Amazing complimentary. சின்னதாக ஒரு காம்ப்ளிமெண்ட் அதுக்குள்ளே வச்சு அழகாக ப்ரெசன்டேஷன் அழகாக செஞ்சுருக்காங்க. அதில் குலோப் ஜாமுன் நமக்கு கொடுத்துருக்காங்க.
ஃபுட்டு வந்து பார்த்திங்கனாக்கா 20 நிமிஷத்துக்கிட்ட ஆகுது ஒவ்வொரு ஃபுட்டும் ஆர்டர் பண்ணுறதுக்கு. சரிங்களா, ஒவ்வொன்றும் நிதானமாக சர்வீஸ் முறையில் தான் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இப்போலாம் அவங்க ஃபஸ்ட்டு ஃபுட்டு டேஸ்ட் பண்ண போகிறாங்க. என்ன ஃப்ளேவர் சொல்லுங்க? பேபி கார்ன் பெரட்டல். பேபி கார்ன் பெரட்டல். நானே ஆக்சுவலி இது வந்து இந்த பன்னீர் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலே, பட் இது வந்து நம்மளோட ஆம்லேட் போட்டுட்டு அதில் ஒரு ஸ்டஃப் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். மேலே வந்து பன்னீரில் எடுத்துருக்காங்க சாண்ட்விச் மாதிரி. டாப்லேயும் பன்னீர், பாட்டம்லேயும் பன்னீர், நடுவில் வந்து பிஸ்தா, ஆல்மண்ட், கேஷ்யூலாம் போட்டு ஸ்டஃப் பண்ணி லைக் அ சாண்ட்விச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் டேஸ்ட் வெரி குட். சாஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பன்னீரோட நமக்கு சின்ன பவுலில் பார்த்திங்கன்னா அழகாக பேபி கார்ன் கொடுத்துருக்காங்க. அப்படி பவுலோட இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். சூப்பராக இருக்குது. பேபி கார்ன் ஃப்ளேவர் வீட்டில் செய்கிற மாதிரியே ஃப்ளேவர் நல்லா இருக்குப்பா. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பன்னீர் ஃப்ளேவரும் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ரொம்ப ஹெம்மியாக இருக்குது, ரொம்ப அருமையாக வீட்டில் சமைக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இந்த 2 டிஷ்ஷும் Sabzo kofta, start to soak. It's onion tomato based gravy. The Malai saffron gravy. The spinach and paneer kofta. ஓகே. Onion tomato gravy. Malai saffron gravy. Paneer and spinach. ஸோ அந்த ஃபுட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. Button oil. ஓகே. Saffron pulao. அது வீடியோ எடுத்துட்டியா ஃபுல்லாக? அது வீடியோ மட்டும் சாஃப்ரான் புலாவ். இவங்க பண்ணுற சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட எப்படி சொல்கிறது, வீட்டில் எப்படி உபசரிப்பு இருக்கோ அந்த உபசரிப்பை இங்கே கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஃபுட்டும் கொஞ்சம் டைமிங் எடுத்தாலும் நமக்கு வேணுன்ற அளவுக்கு அழகாக ரெடி பண்ணி அந்த ஃபுட்டை வந்து தயாரித்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து குங்குமப்பூவால் செய்யப்பட்ட ரைஸ், இது பட்டர் நான். ரெண்டாவது இது வந்து பன்னீர் மலாய், ஸ்பினச், பாலக் கீரை, ஆனியன் டொமேட்டோ மலாய் கிரேவி வித் பன்னீரோடு செஞ்சுருக்காங்க. இவங்க சர்வீஸ் நல்லாயிருக்கு. இந்த ஹோட்டல் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம வந்து சாப்பிட்டோம்னா நம்ம மைண்டில் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் கண்டிப்பாக ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இந்த வீடியோவில், அதில் வந்து சப்ஸோ கோஃப்தான்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டாவது குங்குமப்பூசியால் செய்யப்பட்ட புலாவ் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது அதாவது எப்படி சொல்கிறதுன்னா வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்குது. ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டு இதில் கிடையாது. ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஸ்டெப்பும் பேசியிருக்காரு. இருந்தாலும் நம்ம இதை உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். ரொம்ப எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு குங்குமப்பூவில் வந்து அந்த ஃப்ளேவர் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அந்த டேஸ்ட் எப்படி சொல்கிறது, நாக்கில் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் ஃபுட்டு எல்லாமே நம்ம ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் போகிறோம், அங்கே கூட ஃபுட்டு இந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் நான் செலக்ட் பண்ண ஹோட்டலில் இது ஒரு ஹோட்டல். கண்டிப்பாக ஜெயின்ஸ் கூட வந்து நிறைய சாப்பிடலாம். நல்லா இருக்கு. சாப்பிட்ருக்கேன். பட் இந்த அடை ஒரு
ஃபோனை